கிளைமேட் சேஞ்ச் ஆந்தியுமே வெளியில் போய் எங்கேயா சாப்பிட்லான்னு தோணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது இந்த காளான். நிறைய பேர்த்துக்கு இது பிடிக்கும். ஸோ அதை வீட்லேயே ஈஸியாக பண்ணலவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டைக்கோசும் காளானும் ஒரே அளவு எடுத்து பொடியை கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், உப்பு, காரத்துக்கு வரமிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடான எண்ணெயில் குட்டி குட்டியாக போட்டு போண்டா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் வச்சுருங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுருங்க. பொடியை கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. காரத்துக்கு வரமிளகாத்தூள், பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு பரட்டி விட்டுட்டு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதையும் நம்ம பொரிச்சு வச்ச இந்த பக்கடை வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவுங்க. சூப்பரான காளான் ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக டாப்பிங்க்கு கண்டிப்பாக வெங்காயமும் நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கிறதுக்காக பானிபூரியும் நொறுக்கி போட்டுருங்க. கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவியாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.